ஓம் சாந்தி. அனைவரும் உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவோம், ஸ்திரப்படுத்துவோம். நான் ஆத்மா, ஞானஸ்வரூபமான ஆத்மா, சுயத்தை அறிந்த ஆத்மா, ஆத்மாக்களின் தந்தையாகிய பரம்பொருளை உணர்ந்த ஆத்மா, சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியங்களை அறிந்த ஆத்மா, கர்ம விதிகளின் ஆழமான ரகசியங்களை அறிந்த ஆத்மா, நான் தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெறக்கூடிய தகுதியை வளர்த்து கொண்டிருக்கும் ஆத்மா. என்னுடைய முழு கவனமும் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியின் மீதே இருக்கின்றது. நான் பவித்ரதாவின் கடலான சிவ தந்தையின் குழந்தையாவேன். நான் மாஸ்டர் பவித்ரதாவின் கடலாவேன். நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. சாந்தியின் அதிர்வலைகள் என்னிடம் இருந்து வெளிப்பட்டு நான்காபுறமும் பரவிக் கொண்டிருக்கின்றன. என்னை சுற்றியுள்ள வாயுமண்டலத்தை சாந்தப்படுத்துகின்றன. நான் ஆத்மா. என்னுடைய ஒரிஜினல் குணங்களை எமர்ஜ் செய்து கொண்டிருக்கின்றேன். அன்பு என்னுடைய உண்மையான குணம். நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. இந்த காலச்சக்கரத்தின் ரகசியங்களை அறிந்த பிறகு நான் என்னை எப்பொழுதுமே ஆத்மாவாக அனுபவம் செய்கின்றேன். என்னை சுற்றியுள்ள அனைத்து மனிதர்களையும் ஆத்மாவாகவே பார்க்கின்றேன். அவர்கள் நான் இருக்கும் குடும்பத்தில், நான் இருக்கும் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய தொடர்பில் வருபவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் ஆத்மாக்களாக பார்க்கின்றேன். அனைவருமே இறைவனின் குழந்தைகள். இறைவனுடைய அறிமுகம் கிடைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அறிமுகம் கிடைக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே சிவ தந்தையின் குழந்தைகள்தாம். சிவ பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களையும் தன்னுடைய குழந்தைகளாகவே பார்க்கின்றார். நானும் அனைத்து ஆத்மாக்களையும் என்னுடைய சகோதர ஆத்மாக்களாக பார்க்கின்றேன். அனைவருமே ஈஸ்வரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பரந்தாமத்தில் அனைவருமே ஒரே குடும்பமாக இருந்தவர்கள். அனைவருமே இந்த சிருஷ்டி நாடகத்தின் நடிகர்கள். ஒவ்வொருவரும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பாட்டை நடித்துக் கொண்டிருக்கின்றனர். இதனால் எனக்கு யார் மீதும் எந்த விதமான கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்லை. அனைவரையும் சமமாக பார்க்கின்றேன். இறைவன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாரோ அந்த அளவு
நானும் என்னுடைய சகோதர ஆத்மாக்களை நேசிக்கின்றேன். அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னிக்கின்றேன். அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இதனால் என்னுடைய மனம் எப்பொழுதுமே சாந்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றது. அன்பின் கடலானவர் என் மீது கருணை உள்ளம் வைத்து ஞான ரத்தினங்களை எனக்கு அளித்துக் கொண்டே இருக்கின்றார். அவரது அன்பால் நான் நிறைந்து இருக்கின்றேன். பரந்தாமத்தை பாருங்க, அங்க சிவ தந்தையை பாருங்க. பிரகாசமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரம். அன்பின் கடலாக விளங்குகின்றார். பசுமை நிற ஒளிக்கிரணங்கள் சிவ தந்தையிடமிருந்து வெளிப்பட்டு என் மீது மழையாக பொழிகின்றன. சிவ தந்தையை தெளிவாக பாருங்கள். அவரது அன்பு உள்ளத்தை அனுபவம் செய்யுங்கள். என் மீது அன்பு மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். வெகு காலமாக பிரிந்திருந்த நாங்கள் ஒன்று சேர்ந்து விட்டோம். இத்தனை காலங்களாக தனக்குள் தேக்கி வைத்திருந்த அன்பை என் மீது மழை போல பொழிகின்றார். பரமாத்மாவின் அன்பு சுயநலமற்றது, எந்த நிபந்தனைகளும் இல்லாதது. அவர் என்னை நான் எப்படி இருக்கின்றேனோ, யாராக இருக்கின்றேனோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார். அந்த அன்பில் மூழ்கிவிடுங்கள். ஒரு முறை அவரை பார்த்து என்னுடைய அப்பா என்று கூறுங்கள். அவரும் என்னுடைய குழந்தாய் என்று கூறுவதை அனுபவம் செய்யுங்கள். பரமாத்மா அன்பினால் நான் நிறைந்து விடுகின்றேன். மனம் லேசாக இருக்கின்றது. எனக்குள் இருந்த வெற்றிடம் நிரம்பி விட்டதை போன்ற அனுபவம் ஏற்படுகின்றது. நான் அன்பினால் நிறைந்திருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய கடமை, என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அன்பின் சக்தியில் குறைந்திருக்கின்றனர்.
அவர்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் சதா அன்பின் எனர்ஜியை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.